நம்பி 100க்கு 100 வரலாம் வாங்குறது. அது சொன்னது அதேதான். இப்ப நீங்க எடுத்த வேட்டில் இப்படி கை வச்சீங்களா மாடு கூச்சத்துக்கு எட்டி உதச்சு போடும். இங்க உக்காருண்ணா போய் கத்துக்கிறீங்களா? இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். பால்காரன் போயிடுவான் அப்படிதானே. எல்லாம் வரிசையா கறக்கலாம் அப்படி புஷ்வான ஊர்லாம் எல்லா வேலையும் பண்ணலாங்க. சொல்லுவோம் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. தள்ளுங்க, நீங்க தள்ளுங்க கேமரா மாதிரி. இங்க உக்காருண்ணா கண்ணுக்குட்டி வந்து ஃபர்ஸ்ட் 4 காமி குடிக்க விடணும். மாட்ட போடுங்க. நீங்க ஆர்வத்தோடு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? 4 கம்பு குடிச்சாதான் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஆமா, இப்ப 4 காம்பு குடிச்சா காம்பு சொரப்பு ஏறிக்கும், கொஞ்சம் நெகுன்னு ஆயிக்கும். இல்லைன்னா வரன்னு இருக்கு. 4 காம்புல கண்ணுக்குட்டி குடிச்சு எச்சப்படம் மேல வந்து நெகுன்னு சாஃப்டா ஆயிக்கும். வணக்கங்கண்ணா, நீங்க ஈரோடு கருங்கப்பாளையம் மாட்டு சந்தையில் இருக்கோம். ஆமாண்ணா. உங்களை போய் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? புதுக்கோட்டையில இருந்து. புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை மாடு வாங்க வந்திருக்கீங்க? 2 மாடு. 2 மாடுங்க வாங்கிட்டீங்க. வாங்கிட்டான். சரிண்ணா, இப்ப இந்த மாட்டை பத்தி பாக்கலாம். செவன மாடு வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடு விலை என்னங்கண்ணா? 68. 68 நைட்டு கண்ணு போட்ட மாடு. பல்லுங்க 6 பல்லு. சரி சொல்லட்டும். அவங்களுக்கு தெரியாது. 6 பல்லு 8ஆம் பல்லு பொழப்பு. 6 பல்லுங்க. 6 பல்லு. சுழி சுத்தங்களாண்ணா? சுழி சுத்தம். சுழி சுத்தமா வாங்கியிருக்கு. ஆமா. சரிண்ணா, எத்தனை லிட்டர் பால் கறக்குன்னு சொன்னாங்கண்ணா? 5 லிட்டர். சொன்னாங்க. இப்ப வாங்கின விலைங்கண்ணா 68. எப்படின்னா மணியண்ணன் ஓரளவுக்கு பேசி வாங்கி தராருங்கண்ணா, உங்க மனசுக்கு எப்படி தோணுது? எங்களோட கம்மியா தான் நாங்க நினைக்கிறதோட கம்மியா தான் குறைச்சுதான் பக்கெட்ல மாடு தண்ணி வந்து. சரிங்க சரி, எல்லாம் செக் பண்ணிட்டாங்களா? செக் பண்ணிட்டோம். மாடோட எப்படி செக் பண்ணாங்க, என்னென்ன சொல்றாங்க? சரிண்ணா, காம்பு மடி பல்லு எல்லாத்தையும் பாக்குறாங்க. உங்களுக்கு திருப்தியா இருந்தா மாடு வாங்கி தருவாரு இல்லீங்களா? சரிண்ணா சரி. இப்போ நீங்க இந்த மாடு எனக்கு இவ்வளவு கொடுங்க அந்த மாதிரி சொன்னீங்களா? மாடு யாரு தேர்வு செஞ்சாங்க மாட்டை? அவரு அண்ணன் தான், மணி அண்ணன் தான். அவரு உங்க ஏரியா இந்த ஏரியான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இவங்க எல்லாம் போன வாரம் வந்துட்டு போனோம். அவங்க உங்க ஏரியா சொன்னோன்னே உங்க ஏரியா தகுந்த மாதிரி மாடு தேர்வு செஞ்சு தராரு இல்லீங்களா? ஆமா. இப்ப நீங்க போன வாரம் வந்துன்னு சொன்னீங்க, ஏன் போன வாரம் நீங்க மாடு வாங்கல? லேட் ஆகும். நீங்க போன வாரம் வந்து உங்களை மணின்னு போக சொல்லிட்டாருங்களா? இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணா? 9 மணிக்கு வாங்கி ஆகணுங்கிற மாதிரி. போன வாரம் வந்தாங்க. அல்ல கண்ணு மாட்டு நிறைய உள்ளுக்க வச்சிருந்தாங்களா, சரி அது வாங்கி கொடுத்து பேர் கட்டு போயிட்டு அது வாங்கல. இந்த வாரம் நல்ல மாடா பார்த்து எடுத்து கொடுத்தோம். ஆமா, அது உள்ளுக்கு நிறைய கண்ணு மாட்டு மாடு நிறைய நின்னுச்சு. அதனால அதெல்லாம் விட்டு போட்டு நல்ல மாடா இந்த வாரம் பார்த்து எடுத்து கொடுத்தோம். இல்ல புதுசு தானே. புதுசு. எல்லாம் ரெடி பண்ணி. இது தென்னந்தோப்புல வந்து புல்லு வரைச்சி வச்சிருக்கான். அப்புறம் வைக்கலாம் வாங்கி வச்சிருக்கான். வைக்கல் இருக்கு. ஆமா. ஆமா. சரி, இப்ப முதல் மாடு வாங்கிட்டு போறீங்க, இதோட பராமரிப்புகள் எப்படின்னு தெரியுங்களா? தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்கண்ணா, இதுக்கு தீவன முறையில இருந்து எல்லாமே மருத்துவ குறிப்பு எல்லாமே சொல்லிடுவாருங்க. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயமே இல்ல. குச்சி தீவனம் 2-2.5 கிலோ ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்கு. தவிடு புண்ணாக்கு 1/2 கிலோ 3 கிலோ. அரிசியோட சேர்த்து அரைப்போம். சாதா தவிடு, கற்கா தவிடு, பாலை தவிடு நிறைய இது ஒரு பக்கம் இருக்குது. நெல்லோட சேர்த்து அரைச்சி போடலாம். நீங்க அரைச்சு போடுறீங்களா வாங்கி போடுறீங்க? நாங்க அரைச்சு போடலாம். எங்கள்கிட்ட இருக்கு. இருந்தா போடுங்க. அதான் அரிசியோட போட்டு அடிச்சு போடலாம். அப்படியும் போடுங்க. எதா இருந்தா நைஸா அரைச்சு போட்டு பண்ணுங்க. அப்புறம் புண்ணாக்கு பருத்தி கொட்டை ஒரு நாளைக்கே 3/4 கிலோ. அப்புறம் இப்போ துவரை போட்டு இதெல்லாம் கொடுங்க. உளுத்தம் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க ஏரியா சூடுக்கு தாங்காது. மற்ற இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு மாட்டுக்கு ஒரு 3-3.5 கிலோ தேவணும். காலையில சாயங்காலம் வேவாத வெயில்ல கட்டி மேய்க்க கூடாது. ஒரு 10 மணிக்கு மேலே மாடு உள்ளுக்க ஸ்டே ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் தீனி போட்டு மாடு நல்லா காலையில் ஒரு 10 கிலோ தீவனம் கொடுக்குறீங்க, புல் எல்லாம் போடுறீங்கன்னா அடுத்தது மதியானம் முடியும் அதை அசை போட்டு ஜீரணம் விட்டுறணும் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் அரை ஹவர். அடுத்தது சாயங்காலம் இப்போ தண்ணி கொஞ்சம் பாலை கறந்துட்டு சாயங்காலம் ஒரு தாட்டி தீவனம், ஒரு 10-15 கிலோ தீவனம் பச்சையாவது இது கொடுத்தீங்களா போதும். அது தின்னு அது ஒரு 4-5 மணி நேரம் அது தின்னு ஜீரணமானா தான் அடுத்தடுத்துக்கு பால் ஏறும். சும்மா இருக்கிறேன்னு அள்ளி துணிச்சுக்கிட்டே இருந்தோம்னா சாணி தான் போகும்போது ஜீரணமாகாது, பால் ஏறாது.
அதுதான் விஷயம். இது பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு எது டவுட்டாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் ஃபோன் எடுக்கணும் கூட வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க. அதான் நம்மளால இருக்கிறாருல்ல, பாட்டுங்க வேலை முடிஞ்சது. எப்படி இந்த கண்ணு போட்ட மாடு தீவனம் எல்லாம் எப்படி வைக்கணும்? இது எந்த நேற்று தான் கண்ணு போட்டிருக்கு, இளங்கண்ணு மாடு. அதான் இதுக்கு 2 நாளைக்கு தவிடெல்லாம் கம்மியாக வைங்க. புளி தண்ணி, புளிச்ச தண்ணி, மாவு தண்ணி அதெல்லாம் எதுவுமே கல் நீர், குழம்பு தண்ணி எதுவுமே பச்சை தண்ணி தீவனம் இதெல்லாம் மட்டும் போட்டிங்களா போதும். இது பண்ணால் போதும். அது பொட்டக்கண்ணு, நல்ல கண்ணு, இதாட்டமே நல்ல ஜாதி கண்ணு, காலக்கண்ணு. சரி எதா இருந்தாலும் கொஞ்சம் பாலை கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அது இளங்கண்ணு. கண்ணு போட்டதுக்கு அப்படித்தான் பச்சை கண்ணு புதுக்கம் தான் நடக்கும். குழந்தை நடக்கட்டா எப்படி இப்படி இப்படின்னு போகுமா, நம்மளால ஸ்டெடியா நடக்காது. அது 2 நாள் ஆனாதான் இதாகும். மாடு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாடு அனுபவம் இருக்குங்களா? எப்படிங்க இருக்கு? வீட்டுல உள்ள மாடு அந்த அளவுக்கு அனுபவம் ஃபுல்லா கிடையாது. இப்ப ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு மாடு வாங்கவே எதை பார்த்து நான் வந்தீங்க? யார? யூடியூப் பார்த்து தான். யூடியூப்ல பாத்தீங்க? ஆமா, கான்டாக்ட் பண்ணோம். போன வாரம் வந்தோம், 5 மணிக்கு தான் வந்தோம், 5:30க்கு. அதனால போன வாரம் 5:30 மணிக்கு வந்தாலும் மாடு வாங்கியிருக்கோம். நல்ல மாடு இல்ல போன வாரம். ஆமா, அப்புறம் அவரு மதியானம் 12 மணிக்கு நம்ம கூட இருந்துட்டு போயிட்டாங்க. இந்த வாரம் நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு இன்னைக்கு நல்ல மாடை தொலைவு பிடிச்சி ஒரு 2 மாடு எடுத்திருக்கோம். இந்த மாடு ஒத்த கொம்பு. எனக்கு மனசுக்கு ஒரு உச்சம். மாடு சூப்பர் குவாலிட்டி மாடு. இந்த ஒத்த கொம்பு இருக்குது, எனக்கு கொஞ்சம் உச்சமா தெரிஞ்சது. இருந்தாலும் கேட்டேன், அவங்க பெரிய இதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும், நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால நம்ம வாங்கி கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். சரிங்கண்ணா. மாடு எப்படின்னு மணியன் வாங்கி தர்றாரு? நம்ம எதிர்பார்க்கறதோட சூப்பரா வாங்கி கொடுக்குறாருண்ணே. நம்பி 100க்கு 100 வரலாம். வாங்குறது மாடு வாங்க வரீங்க, அவர் நம்பி வரலாமா? கண்டிப்பா வரலாம். இவ்வளவு பாலெல்லாம் விடாதீங்க, கண்ணுக்குட்டிக்கு ஒவ்வொரு எடுத்துரும். கொஞ்சம் கம்மியா வரும். அது சென மாடுனா நல்லா தீவனம் ஃபுல்லா வைங்க. தொட்டி தீவனம் மாடி ஃபுல்லா வந்துச்சுன்னா மாடு வெளியே கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு மாடு ஜம்முன்னு மாடியும். சரிண்ணா. அதனால நேரம் ஒரு 8 9 தீவனம் வைக்கிறதுனால தப்பு. சென மாட்டுக்கு வச்சாதான் டெலிவரி ஆகும் மேல மாடு படுக்காது, பண்ணாது, மடி ஏறும், பால் கறக்கும். சென மாட்டுக்கு கண்ணு உரியிரும். அப்படி இப்படி நம்ம மாடுக்கு தீவனம் வைக்கலைன்னா, கண்ணு போடும்போது சத்து இல்லைன்னா அது எப்படி பண்ணும், மாடு படுத்துக்கும். சென மாட்டுக்கு கம்பல்சரி தீவனம் வைக்கணும். இப்போ வண்டியில போனா அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு வாரம் 2 வாரம் அதிகபட்சம் அதுக்குள்ளேயே போட்டு கண்ணு போட்டப்போ எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏதாவது டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க. இதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் தீவனம் கம்மியா வைங்க. ஏன்னா பச்சை கண்ணு மாடு ஆல்ரெடி அவங்க எப்படி வச்சாங்க என்னன்னு தெரியாது. அது இல்லாம இந்த மாடு எல்லாம் இளங்கண்ணு மாடு ஆல்ரெடி தீவனம் போட்டு தண்ணி காமிச்சிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வியாபார நோக்கத்துல தண்ணி காமிச்சு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம போன உடனே இன்னைக்கு சாயங்காலம் கொண்டு போது தீவனத்தை வச்சு தண்ணி காமிக்க கூடாது. பச்சை தண்ணி வைங்க. இன்னைக்கு நாளைக்கு தண்ணி குடிக்காத பச்சை தண்ணி விடுவாங்க. ஏன்னா அப்பதான் ஜீரணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. தீவனம் பச்சை கண்ணு மாட்டுக்கு தீவனத்தை வச்சு விட்டா வவுறு உப்பு போயிடும். நாளைக்கு குளுக்கோஸ் அது நாளைக்கு சில பஞ்சாயத்து நேரத்தை போன வாரம் நடந்தது. அது நம்ம சொல்ல முடியாது, அதனால சொல்றேன் நான். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஜன்னமா தீவனத்தை ஏத்திக்கலாம். ஒரு 2 நாளைக்கு மட்டும், ஒரு 2-3 நாள் அப்புறமேட்டு வைங்க. நீங்க எதுவுமே அடுப்பு கஞ்சி காய்ச்சி ஊத்தியோ இது பண்ணியோ எதுவும் வைக்க கூடாது. சுத்தமான தண்ணி அதை மட்டும் வைங்க. கல்நீர் இருக்கு பக்கத்து வீட்டுல, கஞ்சி தண்ணி ஊத்துறாங்க, கல்நீர் ஊத்துறாங்க, குழம்பு தண்ணி ஊத்துறாங்கன்னு சொல்லி எதுவும் வைக்காது. இந்த ஏதாவது பச்சை தண்ணியை தீவனம் போட்டு ஒரு கை உப்பை போட்டு தண்ணி காமிங்க, நல்லா இருக்கும் மாடு. தீவனம் எல்லாம் போட்டு ஒரு கை உப்பு போட்டீங்கன்னா மாடு நல்லா சைனிங்கா தோற்றத்துக்கு நல்லா இருக்கும். இப்போதைக்கு தவிடு இந்த 2 நாளைக்கு தவிடு போடாதீங்க. தீவனம் மட்டும் போட்டு புண்ணாக்கு போடுங்க. ஒரு 2 நாளைக்கு பால் கம்மியா தான். இது கண்ணு மாடு ஒரு புண்ணாக்கா கிடைச்சா வாங்கி போடுங்க, நல்லா இருக்கும். அப்புறம் அதை போடுங்க, நல்லா இருக்கும். ஒரு மாட்டுக்கு உங்க புண்ணாக்கு உங்ககிட்டயே நீங்களே தயாரிக்க உங்ககிட்ட இருந்தா 1/2 கிலோ 3/4 கிலோ கூட கொடுங்க ஒரு நேரத்துக்கு. ஆமா, அவ்வளவான்னு கேக்குறீங்க. அப்ப கம்மியா போடுறீங்களா? மாடு தாங்கணும். மாட்டுக்கு எண்ணெய் சத்து, உடம்புல கொழுப்பு சத்து, எண்ணெய் சத்து இருந்தா தான் அது உடம்பு மேனியா இருக்கும், பால் கறக்கும். ஐயா சத்தே இல்லைன்னா நான் குண்டா இருக்கேன், எனக்கு கொழுப்பு சத்து இருக்குது, ஒல்லியா இருக்கு, அந்த கேமராமேன் இருந்தா எப்படி இதாகும்? இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அதனால கொஞ்சம் கொழுன்னு இருந்தா தான் மாடு பார்க்க அழகா இருக்கும். எள்ளு புண்ணாக்கெல்லாம் வைக்க கூடாது. சேனை பிடிக்காது. சேனை பிடிக்காதுல மாடு உருக்கும், ஜூடுக்கு உருக்கும், மாடு எலும்பா போய். பருத்தி கொட்டை ஒரு நாளைக்கே 3/4 கிலோ தான் வைக்கணும். வைங்க பருத்தி கொட்டை வைங்க, கால்சியம் கண்ணுட்டி. ஐயா உங்ககிட்ட பர்சனலா ஒரு கேள்விங்க. ஏரியால இளைஞர்கள் எல்லாம் படிச்சுட்டு வெளிநாடு வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப எப்படி நீங்க மாடு வாங்கிட்டு போறீங்க? அதேங்கப்பா, போய்த்தெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருப்போம், விவசாயம் பண்ணிக்கிட்டு. ஆல்ரெடி சொன்ன வெளிநாடு போய் வேலை செஞ்சாலும் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. தமிழ்நாட்டுல சுயமா சம்பாதிக்கலாம்னு ஆரம்பிச்சிட்டாங்க.
அதெல்லாம் கணக்கு ஒண்ணுதான். இங்க காசா அங்க காசு பெருசா இருக்கு, அங்க செலவு அதிகமா இப்போ அங்க சம்பாரிச்சிங்க என்ன மிச்சம் வச்சு பழைய எப்படி மாடுதான் மேய்க்கிற மாதிரியாச்சு. அதுதான் மிச்சம். அது கம்முன்னு அப்பயே நம்ம அழகா மாடு கன்று வாங்கி நம்ம ஊர்ல சம்பாரிச்சிருக்கலாம். நம்ம ஊர்ல எம்ஜிஆர் பாட்டாட்ட எந்த வேலை நம்ம ஊர்ல இல்ல, ஏன் அங்க போய் வேலை செஞ்சுக்கிட்டு அதான் அழகா செஞ்சிருக்கு. போய் கத்துக்கிறீங்களா? பால் எடுக்காம எப்படி? தெரியாது முடியாதா? தெரியாது. பால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஒரே நாளில் கற்றுக்குவீங்களா? இன்னொரு ஆளை விட்டு எடுத்து பழகிட்டீங்க. இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். பால்காரன் போயிடுவான் அப்படிதானே? ஆமாம், நீங்கள் ஆரம்பிக்கிற நேரத்துக்கும் அது முடிக்கிற நேரத்துக்கும் வெள்ளமே வந்துருச்சான். நல்லா கேட்கிறாங்க டீட்டெயிலு. காலையில் 6 மணிக்கு பால் ஊற்ற சொன்னாக்க 10 மணி ஆகிடும். ஒரு 7 மணிக்கெல்லாம் ஊற்றுனா 6-5 மணிலேருந்து எடுக்க வேண்டியதான். மேலே மாறும், ஒரு கம்பெனி மேலே மாறுது. மிஷின் போட்டால் ஒன்று கொஞ்சம் ஈஸி. உங்களுக்கு மாடு ஒரு மாட்டுக்கெல்லாம் மிஷின் வேண்டாம். 4-5 மாடு அதுமாரி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா மிஷின் நல்லது, டைம் சேவ். தள்ளுங்க, நீங்க தள்ளுங்க, கேமரா மாதிரி இங்க உக்காருண்ணா. நீங்க கண்ணுக்குட்டி வந்து ஃபர்ஸ்ட் 4 காமி குடிக்க விடணும். மாட்ட பிடிங்க, நீங்க 6 விட்டு போட்டு ஆமா. இப்ப 4 காம்பு குடிச்சா காம்பு சொரப்பு ஏறிக்கும், கொஞ்சம் நெகுன்னு ஆயிக்கும், இல்லைன்னா வரன்னு இருக்கும். 4 காம்புல கண்ணுக்குட்டி குடிச்சு எச்சப்பட மேல வந்து நெகுன்னு சாஃப்டா ஆயிக்கும். இப்ப பாருங்க, இந்த காம்பு நெகுன்னு இருக்கா, உள்காம்பு சொரன்னு இருக்கும். அதை குடிக்கத்தான் வேலை ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. அது அப்பா கூப்பிடுறாரு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் பையன் ஸ்கூல் வேன்ல போறதுக்கு போன் பண்றான். அதான் இப்போ வந்து 4 காம்பு விட்டு ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாடுமே புது மாடு நீங்க கறக்க போகாமல உள்கை தான் கை வைக்கணும். இப்போ நீங்க எடுத்த வேட்டில் இப்படி கை வச்சீங்களா மாடு கூச்சத்துக்கு எட்டி உதச்சு போடும். ஃபர்ஸ்ட் வந்து எப்போ இந்த கை வச்சோம்னா தான் மாடு கால் கூச்சமா இருந்தா அந்த காலை தூக்கும். ஃபர்ஸ்ட் எப்போ அதை தான் கை வச்சு இந்த கையை வந்து இந்த 3 விரல் வச்சு இப்படி ப்ரெஸ்ஸிங் பண்ணும். இது அமுத்துறீங்க, இது ப்ரெஸ் பண்றீங்க, தெரியுதா? இது வந்து சப்போர்ட். இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. இது வந்து காம்பு சப்போர்ட். இது ஒரு பக்கம் ப்ரெஸ் கொடுக்குறீங்க, இந்த 3 விரல் வந்து ப்ரெஸ்ஸிங் அமுத்துறீங்க. இப்ப இதை விட்டு இப்ப அழுத்தினா வராது, புரியுதா? இது 3 அழுத்தினா காம்பு நெவுரும். இது முட்டை கொடுக்கறது. இந்த விரல முட்டை கொடுக்குறோம், இந்த 3 விரல்ல வைக்கிறோம், வச்சு எப்படி விட்டு அழுத்தினா இது அமுத்துறோம், பால் இறங்குது. இந்த கேப் விடுறோம், பால் இறங்கு, கீழே இறங்கு, மறுபடி காம்புக்குள்ள வருது. அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் அழுத்தமா இந்த முட்டி வலிக்கும், வளங்க புதுசா இருக்கு. அது கை வலிக்க 2-3 நாள் கறக்க இப்படி அப்ப சார் பொருள் கறந்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாம் வரிசையா கறக்கலாம், அப்படி புஷ்வான விடலாம், எல்லா வேலையும் பண்ணலாங்க. இப்படி 4 காம்பு கறந்தீங்களா சரி ஆயிக்கும். இப்போ மாடு காம்பு கறந்துட்டா, ஒரு மாடு பால் கறந்துட்டா அடுத்த மாடு கையை கழுவிட்டு அடுத்த மாடு கறக்கணும். ஏன்னா இந்த காம்புல சின்ன இன்ஃபெக்ஷன் கொப்பளம் இருந்துக்கும். இதை கறந்துட்டு அடுத்த மாட்டுக்கு போனா அந்த மாடுக்கு போறோம். இல்லைன்னா எந்த மாட்டுக்கு கொப்பளம் இருக்கோ அந்த மாட்டை கடைசியில கறக்கணும். அது கறக்கணும், உட்காந்து கறக்கணும். அந்த இது மாதிரிடா அதை சொன்னது. அதேதான், அவ்வளோதான். கறக்க சொல்லுங்கண்ணா பாலா. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வேரில் அழுத்தி பழவுங்க, அப்புறமேட்டு அடுத்த வேரில் 2க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் குரங்கு படல் ஓட்டுங்க, அப்புறம் தண்டில் ஏறி உட்காரணும். ஆமா, நகத்தை வெட்டணும். நகம் பட்டுச்சுன்னா காம்பு புண்ணாயிரும். அது 4 நாள் கறக்க பழகிக்கும். இப்படி மடிச்சு பழகினீங்களா கை மொத்தம் இருக்கிற காம்பு, இந்த கை மொத்தம் இருக்கிற காம்பை கூட கறக்கலாம். இந்த இதை எத்தாசோட காம்பை வச்சு போட்டு இப்படி நீனா கறக்க முடியாது. இப்படி அழுத்தலாம். எத்தாசோட காம்பா இருந்தா பால் கறக்கலாம். கூட போயிருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிருங்க அந்த அக்கா இங்க இருக்கிறாங்க. சரி அது எப்படி இங்கதான் வருவாங்க, அவங்கள தேடிட்டாங்க.
பேருந்து பல வெயிட்டர் ஒரே நாள் ட்ரைனிங் இந்த ஆக்கில் எடுப்பேன் நான் அப்படி இந்த ஆக்கில் எடுத்துருக்கிறேன் அதெல்லாம்